வணக்கம். டிடிவியுடன் கருத்து மோதலா ஓபிஎஸ் அணியினர் கொடுத்த முக்கிய அப்டேட். இத பத்தி தான் பார்க்க போறோம். டிடிவி தினகரன் அவர்களுக்கும், சசிகலா அவர்களுக்கும் இடையே வந்து ஒரு முரண்பாடான கருத்து இருக்குது. அவங்க 2 பேரும் சந்திக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில வந்து தினகரன் மற்றும் சசிகலா இருவருமே ஒன்றிணைந்து பயணிப்பாங்கன்னு அப்படின்னு பல பேர் வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து சசிகலா வந்து அமமுகல வந்து சேரவே இல்ல. சசிகலா வந்து இன்னுமே தான் வந்து அதிமுகன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தினகரனுக்கும் சசிகலாவுக்குமே செட் ஆகல. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களும் தினகரனும் சேர்ந்து பயணிப்பாங்கன்னு சொல்லிட்டு சமீப நாட்களுக்கு முன்னாடி வந்து தேனியில ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் சேர்ந்து ஒண்ணா நடத்துனாங்க. ஆனா இப்போ வந்து ஓபிஎஸும் டிடிவியுமே கூட 2 பேருமே வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. 2 பேருமே வந்து சரிவர பேசிக்கிறது இல்ல அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு கருத்து வெளியாகிருக்குது. அதுக்கு காரணம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவருமே வந்து இப்போ பாஜகவை சப்போர்ட் பண்ற நிலையில தான் இருக்காங்க. பாஜக கூட்டணிக்குள்ள தான் பயணிக்க போறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வந்து கண்டிப்பா சொல்லிட்டாரு, கூட்டணியிலோ இல்லது மீண்டும் அவங்க கட்சியில இணைவதற்கான வாய்ப்புகள் இல்ல. அப்ப 24ல வந்து தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இருவருமே வந்து பாஜக கூட்டணியில் தான் பயணிக்க போறாங்க. அந்த கூட்டணியில வந்து பாஜக வந்து பாமகவையும் தேமுதிக உள்ள இருக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வராங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ ஏன் இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட மகன் ரவீந்திரநாத் வந்து இன்னைக்கு தேனி தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு. அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே வெற்றி வேட்பாளர். அதாவது கடைசியான நடந்த தேர்தல்ல. அப்ப தேனி தொகுதியில இருந்து ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் ஆதரவு அதிகமா இருக்குது. அப்ப வந்து அங்க வந்து மீண்டுமே வந்து அவருடைய மகன் தான் நிற்பாரு பாஜக கூட்டணிக்குள்ள அப்படின்னு பேசுபொருள் இருந்தது. ஆனா டிடிவி தினகரனும் அந்த தொகுதியில வந்து ஏற்கனவே எம்பியா இருந்திருக்காரு. அந்த தொகுதியில வந்து டிடிவி தினகரன் மீண்டும் வந்து அங்க போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டிடிவி தினகரன் தான் நிக்க போறதா அங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் செய்திகள் வந்து உலா வந்து கொண்டிருந்தது. இந்த தகவலால தான் ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் மன நெருக்கடியில இருக்கிறதா வந்து பல தகவல்கள் வந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப தினகரன் வந்து தேனி தொகுதியில போட்டா ஓபி ரவீந்திரநாத் வந்து எந்த தொகுதியில போட்டியிடுவாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. அதுக்கு வந்து தினகரன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ராமநாதபுரம் தொகுதியில வந்து ஓபி ரவீந்திரநாத் அவர்களும், தேனி தொகுதியில வந்து டிடிவி தினகரன் அவர்களும் போட்டியிட்டா நம்ம கூட்டணியில வந்து நிச்சயமா 2 பேருமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு டிடிவி அணியினர் சொல்றாங்க. ஆனா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமா தேனி தொகுதியை வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. தேனி தொகுதியில வந்து நம்பிக்கையான பல ஆட்கள் இருக்காங்க. பல கட்சி நிர்வாகிகள் அந்த தொகுதியிலே இருக்கிறதுனால அங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா வந்து ஓபிஎஸ் சொன்னதாகவும், இருந்தாலும் டிடிவி தினகரனும் தேனி தொகுதியிலே போட்டியிடறதுக்கான விருப்பத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால இவங்க 2 பேருமே வந்து கசப்போடு தான் 2 பேரும் இணைந்து செயல்பட்டு வராங்கன்னு அரசியல் அரங்கில் பேசுகிறாங்க. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொளிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அன்போடு கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.